ராதிகா, நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்க அண்ணன் போயிருக்காருல்ல, எல்லாமே அவர் பார்த்துக்குவாரு. இல்ல அண்ணி, அவங்க அம்மா ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. அண்ணாவை ரொம்ப கஷ்டப்படுத்தி திட்டி அனுப்பிட்டாங்கண்ணா. என்னால அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த பையன் இப்படி பண்ணதுக்கு நீ எப்படிம்மா பொறுப்பா இருப்ப? நம்ம வீட்டுக்கு வந்து சகஜமா நம்ம கூட எல்லாம் இருந்தவன் தானே. இப்ப என்னாச்சு அவனுக்கு? சரி விடு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ எதுக்கு கவலைப்படாத. இல்ல அண்ணி, என்னால அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டம். நான் ராஜாவைங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. நான் அவனை காதலிச்சிருக்கவும் கூடாது. எல்லா தப்பு என் மேல மட்டும்தான் அண்ணி. ஆமா, லவ் பண்ணும்போது ஒன்றும் தெரியறதில்ல. ஏதாவது ஏமாத்திட்டேன் அப்படின்னு வரும்போது தான் நம்மனாலதான் கஷ்டம், நம்மனாலதான் குடும்பத்துக்கு கஷ்டம்னு புலம்ப வேண்டியது. இதெல்லாம் முன்னாலேயே யோசிச்சிருந்தா, லவ் கிவ்வெல்லாம் நம்மளுக்கு தேவையான யோசிச்சிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு வந்திருக்குமா? நம்ம அம்மா அப்பா இருந்திருந்தா இந்த சூழ்நிலையில் உன்னை விட்டுருப்பாங்களா? இல்லை நீ இப்படி வந்து நிற்கும் போது சும்மா பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா? ஆனால் என்னால் இப்போ எதுவுமே செய்ய முடியல. உனக்கு இப்போ நான் சப்போர்ட்டாக இருக்கிறத தவிர எனக்கு வேறு வழியே இல்லாமல் போச்சு. ஒரு நாள் ஒருத்தர் என் தங்கச்சியை கஷ்டப்படுத்த நான் விட்டதே இல்லை. ஆனால் இப்போ என் கண்ணு முன்னாடி கண்ணீர் விட்டுட்டு உட்காந்துருக்கா. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏங்க? ஆ என்னம்மா? என்னங்க என்னாச்சு? வந்தது அங்கேயே நின்றுக்கிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்களா, அதான் நான் உள்ளே வந்து எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஒன்றும் சொல்லலை. அண்ணா, ராஜா வீட்டில் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்து போனனோ அதையே தாமா சொன்னாங்க. அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. என்னாலதான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். சரி விடுமா, அண்ணா இதை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணிக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? ராதிகா, நீ அழாதம்மா. எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துக்கிறேன். நீ கல்யாணத்துக்கு ரெடியாரு, சரியா? தங்கச்சியை உள்ள கூட்டிட்டு போமா. ம், சரிங்க மாமா. என்ன நம்ம கல்யாணத்தை பத்தி யாரும் எதுவும் பேசவே மாட்டேங்கிறாங்க. நீயாவது எடுத்து கொடுக்கலாம்ல. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய், நான் எப்படி போய் கேட்க முடியும்? நீ வேணா ராதாட்ட சொல்லி கிறிஷை புஷ் பண்ண சொல்லு. அவன் பேசினா கரெக்டாக இருக்கும். எப்படி இருந்தாலும் என் அக்காவும் ஒத்துக்குவா. சரிதான், என்ன கோர்த்துட்டு வேடிக்கை பார்க்கறதே உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ராதாட்ட போய் நான் எப்படிங்க பேசுவேன்? கவி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? உன்னை நான் முதல்ல பார்த்தது கோவிலில் வச்சு தான். அங்கே நீ எவ்வளோ அழகாக இருந்து தெரியுமா, சாரி கட்டிட்டு. எனக்கு உன்னை பார்த்தது ரொம்ப பிடிச்சது. உங்ககிட்ட பேச வரலான்னு பார்த்தா நீ வெளியே வந்து ஒருத்தனை அடிச்சிட்டு இருந்த. எனக்கு பயமும் வந்துடுச்சு. நான் அப்போ உங்ககிட்ட பேசவே இல்லை. நான் கம்முன்னு போயிட்டேன். ஏன் சிரிக்கிற? நான் பழைய மெமரிஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. அது இல்லைங்க, அப்போ நீங்கள் வந்திருந்தீங்க கண்டிப்பாக என்கிட்ட அடிதான் வாங்கியிருப்பீங்க. அதான் நினச்சேன், எனக்கு சிரிப்பு வருது. அடிப்பாவி, அப்ப இந்த மாமனை அடிப்பியா? அப்போ கண்டிப்பாக அடிச்சிருப்பேன். ஆனால் இப்போ ஏய் கவி, ஒழுங்கா முழுசா சொல்லிட்டு போ. இப்பவும் அடிக்க தான் செய்வேன். ஓஹோ, என்னையே அடிப்பியா? இரு உன்ன. நெல்லு கவி. முதல்ல என் கையை விடுங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதுவும் மாமாலாம் வந்தாங்கன்னா நல்லா இருக்காது. முதல்ல கையை விடுங்க. எங்க அடிப்பன்னு சொன்ன? அடி பாப்போம். அடிக்கவா? அடி. நீ அடிப்பியான்னு நானும் பார்க்குறேன். பாத்தீங்களா, 2 பேரும் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நான் சொல்லிட்டே இருக்கேன். நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ண மாட்டாங்களா? இவங்க இருக்கிறத பார்த்தா இப்பவே கல்யாணம் பண்ணிக்குவாங்க போல. செல்லப்பா. டேய் செல்லப்பா. அத்தை, என்ன மருமகளே நடக்குதுங்க? ஏய், சொல்லாத கவி, வேண்டாம். ஓஹோ, சார் ஏன் கையை பிடிச்சி என்னையும் வம்பிழுக்கிறீங்களா? இருங்க, உங்களை பார்த்துக்கிறேன். அடி பாவி,
ஏதோ பிளானை போட்டுட்டாலாட்டு இருக்குதே. அத்தை, உங்க பையன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னாரம் பாரு என்னை கூப்பிட்டு ஏதாவது பேசுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு. நான் என்ன பண்றது? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா அத்தை? சரிதான். என்னடா மருமக சொல்றது சரிதானா? அவளை ஏன் தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? பெரியப்பா, நான் சரிதா. சரி போங்க. இல்ல வேலை தப்பிச்சிட்டோம். பாத்தீங்களா நான் உங்களை எப்படி காப்பாத்தினேன்னு? அப்பா, டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் என்னென்ன வேலை இருக்கு? பாத்திரக்காரனுக்கு சொல்லியாச்சு, சாப்பாட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுத்தாச்சு, மண்டபத்துக்கும் ஆள் அனுப்பியாச்சு. எல்லாம் வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சுது. இன்னும் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. நீ இது வரைக்கும் பண்ணனதே பெரிய விஷயம். நானே பாத்துக்கிறேன். மிச்சிருக்க வேலையில சின்ன சின்ன வேலை தான். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை கிடையாது. அப்பா, அத்தைக்கு ஃபோன் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? சஞ்சய்க்கு கொடுக்கலன்னு சொல்லி கோவமாக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அத்தை பேசினாங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்? அக்கா ஃபோனே எடுக்கலப்பா. நானும் 10 தடவைக்கு மேலே கூப்பிட்டேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. இருந்தாலும் கோவம் இருக்க தானே செய்யும். பிள்ளைக்கும் பையனுக்கும் பிடிச்சிருந்து நாம தானே வேண்டான்னு சொல்லி வேற பையனுக்கு பேசி முடிச்சிருக்கோம். அந்த கோவத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன். அவ கல்யாணத்துக்கு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்க அக்காவுக்கு என்ன நான் பத்திரிக்கை கொடுக்காமையா விட்டுட்ட? நீங்க பேசுறத பார்த்தா என்ன கொடுமைக்காரி மாதிரி இருக்கு. நானும் கொண்டு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி வேற சொல்றேன். இதுக்கு மேல ஒருத்தி என்ன பண்றது? இப்படிப்பட்ட குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டு எல்லாம் என் தலை எழுத்து. வந்தா வரட்டும், போனா போட்டுன்னு நினைக்கிறக்க அவன் ஒன்றும் தூரத்து சொந்தமோ அதுவும் கிடையாதுமா. என் கூட பிறந்தவ, எனக்கு அம்மா மாதிரி. அவ வந்தா நான் சந்தோஷம் தான் படுவேன். அதை என் பையன்கிட்ட சொல்லக்கூட என்னால முடியல. நீங்க எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? ஏங்க இப்படியே பேசிட்டே இருக்கீங்க? அம்மா, நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. அப்பா ஒரு மனசுல இருக்க ஆதங்கத்தை சொல்லிட்டு இருக்காரு. நீ தேவையில்லாம இங்க வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? கனிய பாத்தியா? கனி என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆமாண்டா ஆமா. இந்த வீட்டில் யார் என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, என்னென்ன வேணும் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறது நான், எல்லாத்தையும் சொல்கிறது நான். ஆனால் உங்களை திருப்பி நான் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி தானே? அப்படி கேள்வி கேட்டால் பிரச்சனை பண்ணுறான்னு சொல்கிறீங்க. கோவப்படாதம்மா, நான் அப்படியெல்லாம் சொல்லலை. அப்பா ஏதோ சொல்லிட்டு போறாரு, நீ அதை மனசுல வச்சுக்காத. என் செல்ல அம்மா இல்ல. ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை சமாதானப்படுத்திடுறான். இந்த பையனை வச்சுக்கிட்டு. கனி, உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கட்டா? நீ கோச்சிக்க மாட்டல்ல? என்ன புதிர் போட்டெல்லாம் மேடம் பேசுறீங்க? எதுவாக இருந்தாலும் மூச்சுக்கு நேர் நான் நேரு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. இன்னைக்கு என்னாச்சு? அது கேட்டா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டல்ல? சொல்லுடி, என்ன? தேனு தேனு. ஐயோ, ஆன்ட்டி வேற வராங்களே. கல்யாண பொண்ணு இப்படி தலைக்கு பூ கூட வைக்காம இருந்தா என்ன அர்த்தம்? தலைக்கு பூ வச்சுக்கோ. அம்மா, நான் வீட்டில் தானே இருக்கேன். வீட்டில் இருக்கையில் எதுக்கு பூவு? நான் மண்டபத்துக்கு போகையில் வேணா பூ வச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. முதல்ல நீ திரும்ப தலைக்கு பூ வச்சுட்டு தான் நான் போவேன். இப்போதான் பார்க்கறக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்க. வச்சுட்டல்ல, போதும்ல. சரி நீ போ, நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கோம். என்னத்தை தான் பேசுகிறாளுங்களோ. சரி பேசுங்க, நான் போகிறேன். என்ன இவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் இவங்க அம்மாட்ட இவ இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கா. அப்போது சஞ்சய்க்கு இவளுக்கு வந்த சண்டைனால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களோ? என்னதான் நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரிம்மா, எல்லாம் நேரமே மண்டபத்துக்கு போகணும். சீக்கிரம் கிளம்பணும், சரியா? என்னடி நடக்குதுங்க? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கனி. என்ன பேசிட்டு இருக்க? ஆண்டி என்ன பேசிட்டு இருக்காங்க? இதெல்லாம் சரிதான் நீ நினைக்கிறியா? இங்க பாரு பிரியா, நான் எவ்வளோ தூரம் என்னென்னமோ பேசி பார்த்துட்டேன். ஆனால் எதுக்கும் ஒத்து வராதப்போ நம்ம அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. அதுக்காக நம்ம மாறி தான் ஆகணும். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே நினைப்போம். எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.